உடம்புல சாமி வந்துச்சு அப்படின்னா என்ன கேட்கணும்? ஒரு சில இடங்கள்ல சாமி அழைப்பாங்க, களரி விழாவில் அழைப்பாங்க. இல்லை அப்படின்னா கோடாங்கி பெருமக்களை வச்சு உரிமை அடித்து அந்த சாமியை அழைப்பாங்க. சாமியும் மலை போல இறங்கும். அப்படி இறங்குற சாமிகிட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கிறத. உடல்ல இறங்குற சாமியும் சரி, எல்லையில் இருக்க சாமியும் சரி, ஒரு சில மக்களுக்கு அதிகாரங்களை கொடுக்கும். அந்த அதிகாரம் படைத்த மக்கள் கேட்குற கேள்விக்கு அந்த தெய்வம் இறங்கி பதில் சொல்லும். அந்த அதிகாரம் படைத்த பெருமக்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா, ஒன்று சாமி ஆடி பெருமக்கள், மற்றொன்று சாமியை அழைக்கிற மருளாடி அருளாடி பெருமக்கள். சரி, இந்த அதிகாரம் பெற்ற இந்த இரண்டு பெருமக்கள் சாமி யாருக்கிட்ட இறங்கினாலும் அவங்ககிட்ட கேள்வியை கேட்கலாம், சாமி இறங்கி பதில் சொல்லும். ஆனால் அந்த சாமிகிட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை தான் நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, அந்த கோடாங்கி பெருமக்கள் உரிமை அடித்து அந்த உரிமை சத்தத்தில் மேலே சத்தத்தில் வர்ணிக்கிற வர்ணிப்பில் சொல்கிற சொல்லில் அந்த சாமி இறங்குது. அவருக்கு மரியாதை கொடுத்து அவர் வந்த கோடாங்கி அலட்சகனா அந்த சாமி வருது. அந்த கோடாங்கியும் அந்த தெய்வத்தை வணங்கி அந்த சாமி போன போக்கில் ஒரு சில கேள்விகளை முன் வைப்பார். மச்ச குறியாக இருக்கலாம், அல்ல அந்த சாமியோட அங்க அடையாளம் கூட இருக்கலாம், அந்த சாமி ஏற்கிற படையலாக இருக்கலாம், அந்த சாமி பிறந்த கதையாக இருக்கலாம், வளர்ந்து வந்த கதையாக இருக்கலாம், அந்த சாமி வச்சிருக்க ஆயுதங்களாக இருக்கலாம், இல்லது அந்த சாமிக்கு பிடிச்சது பிடிக்காது அந்த சாமியோட உடன் பிறப்பு அப்படிங்கிற எல்லாத்தையும் அந்த கோடாங்கி பெருமக்கள் கேட்பாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல ஒரு சில தெய்வங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாது. பதில் இல்லைன்னு இல்லை, கேட்கிற அந்த கேள்வி சரியா இருக்காது. ஒரு தெய்வம் இறங்குச்சு அப்படின்னா யாராக இருந்தாலும், என் மேல சாமி நிக்குது, இன்னொரு உடல்ல சாமி இறங்குற சாமியாடியோட பேசுறேங்கிறது வேற. ஒரு உடம்புல இறங்கி ஒரு சாமி நிற்கும் போது நான் சாதாரண மனுஷனா நான் கேட்கும்போது என்னுடைய கேள்விகள் நியாயமானதாக இருக்கணும், மரியாதை மிகுந்ததாக இருக்கணும். ஏளனம் செய்கிற மாதிரியும் சாமியை கேலி கூத்துக்கு உள்ளாக்குற மாதிரியும் வந்த அந்த வாகனத்தை அவமதிக்கிற செயலாகவும் கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாமி பதில் சொல்லாது. அந்த சாமி அதனுடைய உக்கிரத்தை அதனுடைய கோபத்தை காட்டும். அழைச்சதுக்கு மரியாதை செலுத்தாம உடனே மலை ஏறிடும், இறங்கிடும். இப்போ அந்த இடத்துல அந்த சாமி அந்த இடத்துல அவங்களால கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாது. இது எல்லாமே கோடாங்கி பெருமக்களுக்கு அவர்களுக்கு தெரியும். அதை அறிஞ்சுதான் அவங்க எதை கேட்கணும், எப்படி எப்படி அந்த சாமியை வரவேற்கணும், மரியாதை செலுத்தணும், அந்த பக்குவத்தை எப்படி அந்த சாமியை அடிக்க சொல்லணும். அதனாலதான் அவர்கள் கோடாங்கி பெருமக்களாக இருக்காங்க. அவங்க அடிக்கிற அந்த உரிமை சத்தத்துல அந்த சாமி எங்க இருந்தாலும், சந்துல பொந்துல எங்க இருந்தாலும், கட்டுல எதுல இருந்தாலும் அந்த சாமி வந்து பதில் சொல்லுது பாருங்க தன்னுடைய குறை நிறைகளை. அந்த மரியாதையை அந்த கோடாங்கி பெருமக்கள் செலுத்துவாங்க. அதனாலதான் கோடாங்கி பெருமக்கள் சாமி அழைக்கிற அதிகாரத்தை குல தெய்வங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. எந்த தெய்வங்களா இருந்தாலும் கொடுத்துருக்கு. யார் எந்த சாமியா இருந்தாலும் அவங்க அழைச்சாலும் வந்து முன்னாடி நிக்க வந்து சொல்லும், பேசும், அவங்ககிட்ட பேசும். சரிங்க, இது கோடாங்கி பெருமக்கள் சாமி அழைக்கும் போது என்ன கேட்கணும் அப்படிங்கிறது. இப்ப நான் சொன்னது எல்லாமே மனமறிஞ்சு குணமறிஞ்சு தெய்வத்தோட நிலையறிஞ்சு ஆசாரம் குலையாம அந்த சாமியே ஒரு சீற்றத்துல அவமதிச்சாலும் அவங்க கொஞ்சம் எதம் பதமா அந்த சாமியை பக்குவப்படுத்தி அந்த வாகனத்துல, இதானப்பா உங்க எல்லையில வர்ற சாமி, இதானப்பா உங்க வாகனம், இப்படி இப்படி இருக்கணும், இந்த 3 வீட்டு சோறு ஆகாது, இப்படி இப்படி சாமியை வழிபடணும், இப்படி இப்படி சாமியை நினைக்கணும்னு அந்த கோடாங்கி பெருமக்கள் அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுப்பாங்க. அது வேற. சரி, கோடாங்கி பெருமக்கள் இல்லாம சாமி ஆடியா ஒரு எல்லையில இருக்க சாமி ஆடி அழைச்சாங்க அப்படின்னா இதுக்கு வேற எந்த வித்தியாசமும் இல்லை. கோடாங்கி பெருமக்களும் அந்த சாமி ஆடிக்கும் ரெண்டுக்குமே எந்த ஒரு வித்தியாசங்கள் இருக்காது. என் மேல ஒரு சாமி வருது, என் தம்பி மேல, என் பங்காளி மேல, என் பெரியப்பன் சித்தப்பன் என் தாத்தன் மேல ஒரு சாமி வருது அப்படின்னா அந்த இடத்துல 2 மனுஷன் பேசுறதா அர்த்தம் அல்ல. பொய்யா ஆடி போலியா ஆடுற பெருமக்களுக்கு தான் அது மனுஷனா இருக்கும். உண்மையான தெய்வம் வரும்போது சாமியும் கண்ணறக்க நின்று பேசுனா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் அந்த காட்சி வெளிப்படும். பேசுற தோற்றம், அந்த தோரணை, கிடைக்கிற பதில், வாயில வர்ற சொல், அந்த வார்த்தை, அதுல நாம கண்டுபிடிச்சிடலாம் இது சாதாரண மனுஷன் பேசுறதா சாமி பேசுறதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். சரிங்க, சாதாரண மனுஷன் என் கும்பல சாமி இறங்குது பரிபூர்ணமா இறங்குது, என் எல்லையில அழைக்கிறோம், களரி விழாவில் அழைக்கிறோம்,
மருளாடி இல்லை, வேற சாமி ஆடி யாரும் இல்லை, நான் சாதாரண மனுஷன், நான் அந்த சாமிகிட்ட என்ன கேள்வி கேட்கணும்? இதுதான் அறிவோம் அன்பர்களுக்கு, எல்லா பெருமக்களுக்கும் நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை நினைவு கூற ஆசைப்படுறேன். முதல்ல அவர் மேல உடல்ல சாமி இறங்குது, பொய்யா இறங்குது, போலியா இறங்குறதுங்கிறது அடுத்த பட்சம். அவர் மேல யாரு மேல, பச்சை குழந்தை மேல கூட, சிறுவன் கூட, சிறுமி மேல, ஒரு முதியோர் கூட, அல்லது ஒரு இளந்தாரி மேல, யாரு மேல அந்த சாமி இறங்குனாலும் முதல்ல சாதாரண மனுஷன், சாதாரண மக்கள்ல, குலமக்கள்ல ஒருத்தி நான் என்ன செய்யணும் அப்படின்னா, வந்த சாமியை மரியாதை செய்யணும். எப்படி மரியாதை செய்யறது? அந்த தெய்வத்தை கையெடுத்து கும்பிடுறது, குலவ சத்தத்தில் அந்த சாமியை வரவேற்கிறது. ஒரு சாமியை ஒரு எல்லையில நிக்க வைக்கிற நமக்கு கிடைத்த ஆயுதம் என்ன தெரியுமா? குலவை சத்தம். மேலதாளங்களுக்கு மேல ஒரு குலவ சத்தம் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா, பேசாத சாமியை கூட அந்த குலவை பேச வைக்கும். அந்த குலவ சத்தத்துக்கு அவ்வளவு பெரிய சக்திங்க. உங்க எல்லையில இருக்க எல்லா குல மக்களும், எல்லா பெண்களும் குலவை போட கத்துக்கணும். குலவை போட கத்துக்கணும். சாமி அழைக்கும் போது குலவையை போடணும். உண்மையான தெய்வத்தை, உண்மையான அருளை, உண்மையான மருளை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, குலவை உங்களுக்கு கிட்ட இருக்கிற ஒரு ஆயுதம். அப்ப அந்த குலவ சத்தத்தோட அந்த வந்த சாமியை பரிபூரணமா வணங்கி கேள்வி எப்படி கேட்கணும்? அந்த சாமிகிட்ட, ஐயா வந்துட்ட, வந்தது யார் ஐயா? வாய் திறந்து சொன்னா தானே நீ வந்த உனக்கு தேவையானதை நாங்க நிவர்த்தி செய்ய முடியும். வந்தது யாரு? பேரை சொல்லையா. வராத சாமி, எங்க குலசாமியில ஒரு சாமி வந்து நிக்குது, நீ யாரு? நீ யாரு? பேரை சொல்லு அப்படின்னு கேட்கறது ஒண்ணு. இன்னொன்னு, யா பரிபூரணமா நீ வந்துட்ட, உன் மேல வந்தது உண்மையான தெய்வமா அல்லது பொய்யான போலியான தெய்வமானு எங்களுக்கு தெரியாது. நான் தான் வந்திருக்கேன், உண்மையா வந்திருக்கேன் அப்படின்னு இந்த எல்லையில நிரூபிச்சு காட்டையா அப்படின்னு கேட்கிற கேள்வி ஒண்ணு. பரிபூரணமா சாமி வந்துருச்சு, வந்த சாமி உன்னுடைய ஆயுதத்தை எடு, உன்னுடைய ஆபரணங்களை எடு, உன்னுடைய அணிகலன்களை எடு, உன்னுடைய படையலை எடு, உன்னுடைய ஆச்சாரங்கள் எல்லாத்தையும் ஒன்னொன்னா எடுத்து உனக்கு தேவையானதை பரிபூரணமா எடு அப்படின்னு கேட்கிற கேள்வி ஒண்ணு. வந்த சாமி பரிபூரணமா வந்திருக்கு, உக்கிரமா வந்திருக்கு, எங்களுக்கு தெரியல, என்ன நிறகுறை இருக்கு அதை சொல்லையா அப்படின்னு கேட்கிறது ஒண்ணு. சாமி பரிபூரணமா வந்த சாமி இவ்வளவு காலமா ஏன் வரல? இப்ப வந்திருக்க, நீ வந்திருக்க, மற்ற தெய்வங்கள் ஏன் வரல? எல்லையில என்ன குறைபாடுகள் இருக்கு? இந்தந்த தெய்வங்கள் எப்ப வரும்? இந்த தெய்வங்களுக்கு எப்ப வெளிச்சம் வரும் அப்படின்னு கேட்கிறது ஒண்ணு. பரிபூரணமா வந்த உடனே கஷ்டப்படுற நிக்கிற மக்கள் எல்லாரும் முன்னாடி போய் நின்று, ஐயா என் குறைய தீர்த்து கொடு, எனக்கு ஒரு அருள்வாக்கு கொடு அப்படின்னு கேட்கிறது ஒண்ணு. வந்த தெய்வத்துக்கு சாமி வந்துருச்சப்பா, சாமி பரிபூரணமா வந்துருச்சு, தெய்வத்துக்கு தேவையான விபூதியை கொண்டு வா, தெய்வம் கேட்கிற எலுமிச்சங்கனியை கொண்டு வா, சாமி கேட்கிற அனைத்து பாதுகாப்பான நிலையை சுத்தி உருவாக்கணுமப்பா அப்படின்னு பங்காளியை சுத்தி கட்டி நின்று சாமியை பாதுகாக்கிறது ஒண்ணு. சரி, வந்த சாமிகிட்ட வேற என்னெல்லாம் நாம கேட்க முடியும்? சாமி வருது, சாமியை அழைக்கணும், சாமியை எல்லாம் சேர்க்கணும், ஐயா கூட வந்து நில்லு, இந்த ஆயுதங்களை ஆபரணங்களை உன் பிள்ளைகளை உன் குலமக்களை நல்லபடியா பாதுகாத்து எல்லாம் கொண்டு சேரு அப்படின்னு சாமி கிட்ட கோரிக்கை வைக்கிறது ஒண்ணு. சாமி வந்துருச்சு, எல்லையில தவறு நடக்குதப்பா, குழப்பம் நடக்குது, ஒரு சில தீய வினைகள் நடக்குது, ஒரு சில மக்கள் திருந்தாம நிக்கிறாங்க, அந்த மக்களை எப்ப நீ திருத்த போற அப்படின்னு கேட்கிற கேள்வி ஒண்ணு. கள்ளத்தையும் கபடத்தையும் வச்சு நிக்கிற சனங்க ஓ முன்னாடி ஓ எல்லையில நிக்குதே, அந்த மக்களுக்கு நீ எப்ப உன்னுடைய தகுந்த காணிக்க எண்ணங்களுக்கு ஏற்ப, செயல்பாடுகளுக்கு ஏற்ப, பழி பாவங்களுக்கு ஏற்ப எப்ப அவங்களுக்கு கொடுக்கறத கொடுத்து திருத்தி உன் எல்லையில உன் பக்கத்துல கொண்டு வந்து வழக்கையா இடக்கையா நிப்பாட்ட போற சொல்லையா அப்படின்னு கேட்கறது ஒண்ணு. வந்த சாமி எப்படி? வந்த சாமி நாலு நிக்கணும், காலத்துக்கு நிக்கணும், இந்த எல்லையில தொடர்ந்து பேசணும், அதுக்கு நாங்க என்னையா உனக்கு செய்யணும் அப்படின்னு கேட்கிற கேள்வி ஒண்ணு. வந்த சாமி கிட்ட ஒன்னும் தெரியலையப்பா, என் குலசாமியோட வரலாறு தெரியல, சொல்லு, நம்ம சாமியோட வரலாற ஓ மக்களுக்கு சொல்லு, அடுத்த தலைமுறைக்கு சொல்லு,
நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்கிறது ஒண்ணு. வந்த சாமிக்கு தேவையான மாலை மரியாதைகளும், வந்த சாமிக்கு தேவையான அங்க வஸ்தங்களும், உடுப்புகளும், உணவுகளும், படையல்களும் பார்த்து பார்த்து அந்த சாமிக்கு கொடுக்கிறது ஒண்ணு. வந்த சாமி அதனுடைய தேவை என்ன? இந்த சாமிக்கு சுருட்டு பிடிக்கும், இந்த சாமிக்கு கல்லு சாராயம் பிடிக்கும், இந்த சாமிக்கு சைவ படையல் பிடிக்கும், இந்த சாமிக்கு அவிச்ச முட்டை பிடிக்கும், இந்த சாமிக்கு அவளும் கம்மம் கூழும் கருவாடும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்தந்த சாமிகளுக்கு ஏற்ப அதனுடைய படையல்களை தயாரிச்சு கொடுத்து வைத்த நிற்பது ஒண்ணு. சாமி வருதப்பா, 8 திசைகளை கட்டி காக்கணும், சாமிக்கு வழிவிடு, குறுக்க நிக்காத, வங்காளி வங்காளி வருமக்கா, வலப்பக்கம் இடப்பக்கம் ஆசாரம் குலையாம சாமி நம்மளை வழிநடத்தி போனோம், குறுக்க எந்த தடையும் இல்லாம சுத்தி மக்க பார்த்துக்கங்கப்பா அப்படின்னு சாமிக்கு வலக்கையா இடக்கையா நிக்கிறது ஒண்ணு. சாமி வருது, உக்கிரமா வருது, எல்லகிட்ட வந்துருச்சப்பா, சாமிக்கு அதனுடைய காவலை கொடுக்க போறோம். காவலை கொடுக்கும் போது யாரும் சத்தம் போடக்கூடாது, யாரும் பக்கத்துல வரக்கூடாது, குழந்தைக, கர்ப்பிணி பெண்கள், பெரியோர்கள் ஓரமா நில்லுங்க, சாமி பரிபூரணமா அதனுடைய பசியை ஆத்த போகுது அப்படின்னு எல்லா மக்களையும் அரவணைச்சு செய்ய வேண்டியதை நிறக்க அந்த சாமி வயிறு நிறக்க காவை கொடுக்கிறது ஒண்ணு. சாமி வந்து மலையேற போகுதுயா, கேட்க வேண்டிய ஆளுங்க வந்து கேளுங்க, அருள் வாக்க கேளுங்க, உங்க குறைய சொல்லுங்க, சாமி கிட்ட கேளுங்கப்பா, உங்களுடைய குறையெல்லாம் தீரும், மன நிறைய நம்பிக்கையை வச்சு கேளப்பா அப்படின்னு வர்ற சனங்க எல்லா சனங்களையும் அந்த சாமிகிட்ட அழைச்சு அந்த சாமி உடல்ல மலையேறதுக்கு முன்னாடி அந்த சாமி கிட்ட வாக்கு வாங்குறது ஒண்ணு. சாமி மலை ஏறின உடனே அந்த சாமி ஆடி தேகத்தை பொத்தி பாதுகாக்கிறது ஒண்ணு. தவிச்ச வாய்க்கு தண்ணி தாகத்தை கொடுக்கிற மாதிரி அந்த சாமியாடிக்கு தவிச்ச வாய்க்கு தாகத்தை கொடுத்து அந்த சாமியாடிய மனம் குளிர வைக்கிறது ஒண்ணு. இது எல்லாம் சாமி வந்தா நாம செய்யணும், கேட்கணும், எல்லாம் செய்வாங்க. இருந்தாலும் நான் அறிஞ்சது அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.